ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இடையர்கள் பெத்லகேமுக்கு விரைந்து சென்று மரியாவையும் யோசேப்பையும் தீவன தொட்டியில் கிடத்தியறிந்து குழந்தையை கண்டார்கள். பின்பு அந்த குழந்தையை பற்றி தங்களுக்கு சொல்லப்பட்ட செய்தியை தெரிவித்தார்கள். அதை கேட்ட யாவரும் இடையர்கள் தங்களுக்கு சொன்னவற்றை குறித்து வியப்படைந்தார். ஆனால் மரியா இந்நிகழ்ச்சிகளை எல்லாம் தம் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்துக் கொண்டிருந்தார். இடையர்கள் தாங்கள் கேட்டவை கண்டவை அனைத்தையும் குறித்து கடவுளை போற்றி புகழுந்து பாடிக்கொண்டே திரும்பி சென்றார்கள். அவர்களுக்கு சொல்லப்பட்டவாறு எல்லாம் நிகழ் இருந்தது. குழந்தைக்கு விருத்து சேதனம் செய்ய வேண்டிய 8ஆம் நாள் வந்தது. தாயின் வயிற்றில் உருவாகும் முன்பே வானதூதர் சொல்லி இருந்துவார். அதற்கு இயேசு என்று பெயரிட்டார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஹாப்பி நியூ இயர். இன்னைக்கு பிரசங்கத்தில் யாரும் தூங்கக்கூடாது. பிரசங்கம் ஆனால் கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று தாய் திருச்சபையானது அன்னை மரியாள் இறைவனின் தாய், அன்னை மரியாள் இறைவனின் தாய், இதை தான் கொண்டாடுகின்றோம். அதுக்கு முன்பாக ஒவ்வொரு வருஷம் வரும் பொழுதும் நாம் ஒரு ரெசல்யூஷன் எடுப்போம் இல்லையா, ஒரு முடிவு எடுப்போம். யாராச்சும் எடுத்துருக்கிறீங்களா? கையை தூக்குங்க பார்ப்போம். யாருமே எடுக்கலையா? தூக்கிட்டாங்க ஃபைனலாக. யாராச்சும் எடுத்துருக்கிறீங்களா? வெரி குட் வெரி குட். இந்த சைடு யாருமே எடுக்கல. அதுக்கு எதுக்கு சாமி? நானும் தான் ரெசல்யூஷன் எடுத்தேன் வருஷங்களுக்கு பின்னாடி. ஒரு வாரம் தாக்கு பிடிக்க மாட்டேங்குது, திரும்பவும் அதே தான். அதனால் ஒரு சில ஆண்டுகள் கழித்து இனிமேல் ரெசல்யூஷனே எடுக்கிறதில்ல அப்படின்னு ரெசல்யூஷன் எடுத்தேன். அது தாங்குது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, புத்தாண்டை குறித்து நான் எந்த பிரசங்கமும் வைக்க போகிறது கிடையாது. ஆனால் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், அன்னை மரியாள் இறைவனுடைய தாய். இந்த வாக்குவாதம் எப்பொழுது ஆரம்பமானது திருச்சபையிலே என்று சொன்னால் 451வது ஆண்டில் எஃபேசஸ் என்கின்ற ஒரு இடத்திலே ஒரு பெரிய சங்கம் நிறைந்தது. எல்லா பிஷப்புகளும் ஒன்றா சேர்ந்து பேச ஆரம்பித்தாங்க. அன்னை மரியாள் ஆண்டவருக்கு தாயா, கிறிஸ்துவுக்கு தாயா? கிரேக்க மொழியிலே தெயோட்டோகோஸ், கிறிஸ்டோட்டோகோஸ். அன்னை மரியாள் ஆண்டவருக்கு தாயா, கிறிஸ்துவுக்கு தாயா? இதில் ஏதாவது வித்தியாசம் இருக்கா? ஏதாவது வித்தியாசம் இருக்குதா? தலையாட்டணும், இல்லைன்னா தூங்கிடுவீங்க. வித்தியாசம் இருக்குதா? இருக்குதா இல்லையா? இருக்கிற மாதிரி தெரியுது, இல்லாத மாதிரியும் தெரியுது. இந்த சைடு இருக்கா? வித்தியாசம் இருக்கா? ஒன்றும் இல்லை. ஓகே. தெயோட்டோகோஸ் என்று சொன்னால் இறைவனை பெற்றெடுத்தவள், இறைவனை பெற்றெடுத்தவள், இறைவனுக்கு அன்னை. கிறிஸ்டோட்டோகோஸ் என்று சொன்னால் மனிதராக பிறந்த இயேசு கிறிஸ்துவின் தாய். இப்போ வித்தியாசம் இல்லையா? வித்தியாசம் இருக்கா? இன்னும் விளக்கமாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால்,
அன்னை மரியாள் எப்பொழுது மங்கள வார்த்தையை ஏற்றுக்கொண்டு ஆம் இறைமகன் என்னிலே பிறக்க நான் தலை வணங்குகிறேன் என்று சொல்லி தன்னை அர்ப்பணித்தாரோ அந்த நிமிடத்திலிருந்து அவள் வயிற்றில் உருவாகிய குழந்தை உண்மையான கடவுளும் மனிதனுமாக இருந்தார். ஆகவே அத்தகைய குழந்தைக்கு வாழ்வு கொடுத்த அந்த தாய் இறைவனுடைய தாய். வெறும் கிறிஸ்து மனிதர், உண்மையான மனிதர், அவருக்கு மட்டும் தாய் அல்ல என்பதாக ஒரு முடிவுக்கு வந்தார்கள். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, இது ரொம்ப முன்ன பின்ன போகிற விஷயந்தான். அது எப்படி இருந்தானா சாமி, மாதா எங்களுக்கு தாய், அவ்வளோதானே கன்க்ளூஷன், அவ்வளோதானே. ஆமாவா, கன்க்ளூஷன் அவ்வளவுதான். ஆனால் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இருக்கிறது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, லூக்கா எழுதிய நற்செய்தியிலே கபிரியேல் தூதர் வருகிறார். கபிரியேல் தூதர் வருகிறார். இறைவனுடைய மகன் உன்மூலமாக பிறக்க போகிறார், நீ கன்னியாக இருந்து ஒரு மகனுக்கு தாயாவாய். ஆகுமா? இதெல்லாம் ஆகுமா? சொல்லுங்க தாய்மார்களே, சிரிக்கிறீங்க. ஆகுமா? ஒரு கன்னி தாயாக முடியுமா? ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்ல, அதுக்காக அன்னை மரியாள் சொல்லுகிறாள், நான் திருமணம் ஆகாதவள் எப்படி ஒரு குழந்தைக்கு தாயாக இருக்க முடியும்? பரிசுத்த ஆவியானவர் உன் மீது வருவார், பரிசுத்த ஆவியானவர் உன் மீது வருவார். உன்னில் பிறக்க போகும் குழந்தை சாதாரணமான குழந்தை அல்ல, இறை மகன் எனப்படுவார். அதை அருளப்பர் அருமையாக எழுதுவார். என்ன அப்படின்னு சொன்னா, வார்த்தை மனு உருவானார். வார்த்தை மனு உருவானார். யார் இந்த வார்த்தை? இந்த வார்த்தை ஆதியில் இருந்தார், அவர் கடவுளோடு இருந்தார், கடவுளாக இருந்தார், அவர் மூலமாகவே அனைத்தும் படைக்கப்பட்டன. ஆக அந்த வார்த்தை மனு உருவானார். எங்கே? அன்னை மரியாளின் வயிற்றிலே. ஆக அன்னை மரியாள் இறைவனுடைய தாய். இதுதான் ஆர்கியூமெண்ட், இதுதான் ஆர்கியூமெண்ட். யோவான் எழுதிய நற்செய்தியில படிச்சிருக்கிறோம் இல்லையா? ஆதியில் வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை கடவுளாக இருந்தது, அந்த வார்த்தை கடவுளோடு இருந்தது, அவர் மூலமாகவே அனைத்தும் படைக்கப்பட்டன, அவர் அன்றி ஒன்றுமே படைக்கப்படவில்லை. வார்த்தை மனு உருவானார், நம்மிடையே குடிகொண்டார். யார் சொன்னது? அருளப்பர் சொன்னது. அதை புனித அலெக்சாண்ட்ரியாவின் சிரில் இந்த சம்மேளனத்திலே சொல்லுகிறார். வார்த்தை மனு உருவானார் அன்னை மரியாளின் வழியாக. ஆக அன்னை மரியாள் இறைவனுடைய தாய். இது முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, அன்னை மரியாள் இந்த வாய்ப்பை கொடுத்த பொழுது என்ன சொன்னார்? கபிரியேல் தூதர் வந்து மங்கள வார்த்தை சொன்னாங்க இல்லையா, நீங்கள் வந்து கடவுளுடைய தாயாவீர்கள். அப்பொழுது அம்மா என்ன சொன்னாங்க? இதோ உன் அடிமை, உன் வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும், உன் வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும். இதை தெர்த்தூலியன் என்கின்ற ஒரு ஆய்வாளர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், இவர் இரண்டாம் ஏவாள். புனித சின்னப்பர் என்ன சொல்லுவார்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்த்து அவர் இரண்டாம் ஆதாம். முதல் ஆதாம் பாவம் செய்து மனிதனுக்கு சாவை கொண்டு வந்தான். இரண்டாவது ஆதாம் தன் உயிரையே தியாகம் செய்து மனிதனுக்கு வாழ்வை கொடுத்தார். அதே போல முதல் ஏவாள் பாவம் செய்து சாவை உலகிற்கு கொண்டு வர காரணமாக இருந்தால், இரண்டாம் ஏவாள் மனித மீட்புக்கு உதவி செய்ய தலைகுனிந்தாள். ஆகவே அவள் இரண்டாம் ஏவாள் என்பதாக சொன்னார். ஆக அவர் ஆம் என்று சொன்ன பொழுது மனித குலத்திற்கே ஒரு மீட்பு என்பதை அந்த ஆம் என்கின்ற வார்த்தையில் அடங்கி இருந்தது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அது மட்டும் கிடையாது, அது மட்டும் கிடையாது. புனித ஜெரோம் என்ன சொல்லுவார் அப்படின்னு சொன்னால், அன்னை மரியாளின் கன்னிமை என்பது ஆண்டவருக்கு அவர் சமர்ப்பித்த முழுமையான சமர்ப்பணம். இருக்குதா நம்மள முழுமையான சமர்ப்பணம்? எப்போதாவது கல்யாணத்துக்கு வராங்க இல்லையா, கல்யாணத்துக்கு வரும்போது
ஒரு வாக்குறுதி கொடுக்குறீங்க. என்ன கொடுக்குறீங்க? இன்பத்திலும், சொல்லுங்க, இன்பத்திலும். நான் சொன்ன பின்ன பூமா கல்யாணத்தில் தான் ஏதோ டென்ஷனாக இருந்தீங்க சொல்லி கொடுத்தேன். இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உனக்கு பிரமாணிக்கமாயிருந்து என் வாழ்நாள் எல்லாம் உன்னை நேசிக்கவும் மதிக்கவும் வாக்களிக்கிறேன். மதிக்கிறீங்களா? மதிக்கிறீங்களா? சொல்லுங்க. யாரா சொன்னாங்க நான் அப்படி சொல்ல சாமி, ஃபாதர் கேட்டுக்கல, ஃபாதர் மதிக்கிறோன்னு தான் சொன்னார். நான் என்ன சொன்னேன்? என் வாழ்நாள் முழுவதும் உன்னை நேசிக்கவும் அப்பப்போ மிதிக்கவும் வாக்களிக்கிறேன். இது சமர்ப்பணம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம் வாழ்க்கையிலே, இந்த குடும்ப வாழ்க்கையிலே எத்தனை பிரச்சனைகளை நாம் எதிர்கொள்கிறோம். காரணம் என்ன என்று சொன்னால், நம்முடைய சமர்ப்பணத்தில் ஏதோ ஒரு குறை இருக்கிறது என்பதாக பொருள். ஆனால் புனித ஜெரோம் அருமையாக சொல்லுவார், அன்னை மரியாளின் கன்னிமை என்பது ஆண்டவருக்கு தன்னை முழுமையாக சமர்ப்பித்த சமர்ப்பணம் என்பதாக சொல்லுகிறார். எவ்வளவு அருமையான விஷயம் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே. இந்த சமர்ப்பணம் என்பது முழுமையாக தன்னை அர்ப்பணிப்பது. அவர் என்ன சொன்னார்? நான் ஆண்டவருடைய அடிமை, உன் வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் என்று சொன்னார். நான் ஆண்டவருடைய அடிமை, உன் வார்த்தையின்படி ஆகட்டும். நம்மள மாதிரி இல்லை. செய்கிறோம் சாமி, செய்றீங்களாம்மா? செய்கிறோம் சாமி. எல்லாம் வந்து குடும்ப ஜெபம் சொல்லணும். சொல்றீங்களா? சொல்றீங்களா? சொல்லுங்க சத்தமா. குடும்ப ஜெபம் சொல்றீங்களா? நாளிலேருந்து தலையாட்டுங்க. இவன் பயப்படுறாங்க ஆடுறதுக்கு. குடும்ப ஜெபம் சொல்கிறீங்களா? யாராச்சும் பாரு. குடும்ப ஜெபம் சொல்கிறீங்களா? இந்த சைடு அதில் வந்து 60% தான் தலையாட்டுக்கிறீங்க. ஆனால் செய்கிறோமா? சாமியார் சொல்கிறாரு, ஓகே ஒத்துக்கிறோம், செய்கிறோமா? செய்கிறது இல்லையே. ஆனால் அன்னை மரியாள் செய்தார்கள். அதுதான் முழுமையான சமர்ப்பணம். ஆம் என்று சொன்ன வார்த்தைக்கு முழுமையான சமர்ப்பணம் என்று சொன்னால், அந்த தாய் எந்த ஒரு தருணத்திலேயும் நான் சொன்ன அந்த ஒப்புதலுக்கு மாறாக அவர் வாழ்ந்ததே கிடையாது. உதாரணமா சொல்லணும் அப்படின்னு சொன்னா, குழந்தை பிறந்த உடனே அவருக்கு ஒரு செய்தி வருகிறது, குழந்தையை கொல்ல காத்திருக்கிறார்கள், ஆகவே நீ எகிப்துக்கு உன் குழந்தையை எடுத்துக்கொண்டு ஓடிப்போ. சொல்லியிருக்கலாம்ல. நானா சாமி சொன்னேன்? நான் பாட்டில் நான் வந்து நாசரேத்தில் துணி துவைச்சினோம், விறகு பெருக்கினோ இருந்தேன். நீயா வந்து ஒரு தூதரை அனுப்புன, எனக்கு செய்தியை கொடுத்த. இப்போ ஓடுனா நான் எங்கே ஓடுறது? ஓடுனா எங்கே ஓடுறது? கேட்குவாங்களா கேட்க மாட்டாங்களா? நீங்கள் கேட்பீங்களா? நீங்கள் கேட்குறீங்களா? கேட்க மாட்டீங்களா? இந்த சைடுக்குறவங்க டிசிஷனோட வந்துக்கிறாங்க, நீ என்ன சொன்னாலும் நான் தலையை ஆட்ட மாட்டேன் சாமியான்னு. உங்கள் வீட்டை விட்டு போக சொன்னால் போவீங்களா? யாருக்கும் சொந்த வீடு இல்லையா? வீட்டை விட்டு போக சொன்னால் போவீங்களா? போக மாட்டோம்ல. ஏன் போக மாட்டோம்? இது என்னுடையது. இதை விட்டு நான் போனால் எங்கே போவேன்? யாருன்னு போய் போவேன்? எனக்கு வாழ்வு கிடைக்குமா? அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, 35வது அதிகாரம் முதல் புத்தகத்தில் யாக்கோபு போகிறார். அராம் என்கின்ற பகுதியிலிருந்து பெத்தேல் என்ற பகுதிக்கு போகிறார். ஆண்டவர் எனக்கு வாழ்வு கொடுப்பாரா? ஆண்டவர் எனக்கு வாழ்வு கொடுப்பாரா? அவர் உள்ளத்திலே சிந்தனை, அவர் உள்ளத்திலே ஒரு சிந்தனை, எனக்கு வாழ்வு கொடுக்கவில்லை என்றால் நான் என்ன செய்வது? இதுதான் அவருடைய சிந்தனை. ஆனால் அன்னை மரியாள் ஒருபோதும் அந்த வார்த்தையை கேட்கவில்லை. ஆண்டவரே, எகிப்துக்கு ஓடி போக வேண்டுமா? இதோ செல்கிறேன், ஆம் என்று சொன்னார். குழந்தைய வந்து கோயிலுக்கு எடுத்துன்னு வந்தாங்க விருத்த சேதனம் செய்வதற்காக. அங்கே ஒரு இறைவாக்கினர் இருந்தார், சிமியோன். என்ன சொன்னார்? வரும் பாரு, உனக்கு கஷ்டம் அந்த குழந்தையால, உன் இதயத்தை ஒரு வாழ் ஊடுருவும் சொன்னாங்களா? இறைவாக்கு. எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும் அந்த தாய்க்கு, எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும் அந்த தாய்க்கு. ஆனாலும் கூட ஆண்டவர் சொன்ன வார்த்தை. எருசலேமுக்கு குழந்தையை கூட்டின்னு வராங்க, காணாம போயிடுறார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. 3 நாள் காணாமல் போய் விடுகிறார். அவர் முன்பாகவே ஆண்டவர் இயேசுவை ஏளனமாக பேசுகிறார்கள், ஏளனமாக பேசுகிறார்கள். ஒருவேளை நம் பிள்ளைகள் தவறே செய்திருந்தாலும் கூட நம் முன்பாக அவரை நாம் ஏளனமாக பேசுகிற பொழுது எந்த தாயும் ஏற்றுக்கொள்வதில்லை. ஆனால் அன்னை மரியாள் ஏற்றுக்கொண்டார். இது இறைவனின் சித்தமானால் இது இருக்கட்டும் என்பதாக ஏற்றுக்கொண்டார். எதுவரைக்கும்?
கடைசியாக ஆண்டவரை சபித்து அவருக்கு ஒரு பெரிய தண்டனையை கொடுத்து சிலுவையிலே கொன்று அவர் மடியிலே அவர் பிணத்தை வைத்த பொழுதும் கூட, ஆண்டவரே உம்முடைய சித்தம் என் வாழ்க்கையிலே நிறைவேறட்டும், அதுதான் உண்மையான சமர்ப்பணம் என்று சொன்னார். அதைத்தான் புனித ஜெரோம் அவர்கள் சொல்லுகிறார், அவர்கள் கன்னிமை தான் முழுமையான சமர்ப்பணம், அதைவிட பெரிய சமர்ப்பணம் மற்றொன்று இல்லை என்பதாக சொல்லுகிறார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்னை மரியாள் ஆண்டவருடைய தாயானார் அப்படின்னு சொன்னா இது ஒரு விளையாட்டே கிடையாது. இவ்வளவு விஷயம் அடங்கி இருக்கிறது இந்த முக்கியமான சத்தியத்தில். அது மட்டுமல்லாத அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அவர் ஆம் என்று சொன்ன பொழுது இரண்டு முக்கியமான விஷயங்கள் வெளிப்படுகின்றன. என்ன சொன்னால், ஆண்டவருக்கு ஒரு முறை ஆம் என்று சொன்னால் சும்மா பாசிவா இல்லை, ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன். என்ன இந்த ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன்? அந்த தாய் ஆம் என்று சொன்னதன் காரணமாக ஆண்டவர் இயேசு மனிதனானார், வார்த்தை மனு உருவானார். எதற்காக? மனித மீட்புக்காக, மனித மீட்பிற்காக. அது மட்டுமல்லாது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மரணம் என்பது கடவுளையும் மனிதனையும் சமாதானத்தில் ஆசீர்வதிக்க, பாவ மன்னிப்பை கொடுப்பதற்காக. இதெல்லாம் எங்கே ஆரம்பமாகிறது என்று சொன்னால், அன்னை மரியாள் தாயாவதற்கு ஆம் என்று தலைவணங்கி ஆண்டவருக்கு தன்னை சமர்ப்பித்த அந்த சமர்ப்பணத்திலே உருவாகிறது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இரண்டாவதாக இந்த மீட்பு என்பது மனிதர்களுக்கு மட்டும் அல்லாது அவருக்கும் சேர்த்துத்தான். ஆண்டவர் இயேசு உங்களுக்காக எனக்காக மட்டுமல்ல, அன்னை மரியாளுக்கும் கூட அவர் மீட்பரானார். கடைசியாக ஒரு 3 விஷயங்களில் உங்களை நான் பகிர்ந்து கொள்கிறேன். என்னவென்று சொன்னால், அன்னை மரியாள் ஒரு கண்ணாடி போல. யார் சொல்றா? அன்னை மரியாள் ஒரு கண்ணாடி. புனித அம்புரோசியார் சொல்றார். புனித அம்புரோசியார், அவர் கண்ணாடி போல அவரை நாம் பிரதிபலிக்க வேண்டும். ஓடோடி வரோம் இல்லைங்களா? அன்னை மரியாளின் பசிலிக்கா சனிக்கிழமை ஆனா ஓடி வரோம், திருவிழாவானா ஓடி வரோம். எதற்காக ஓடி வருகிறோம்? எதற்காக ஓடி வருகிறோம்? அதை நாம் நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த தாய் என் தாயாக வேண்டும், அவரை போல நான் இருக்க வேண்டும். அதுதான் காரணம், அதுதான் காரணம். ஆண்டவரே, எனக்கு இன்னைக்கு நம்ம பசங்க ஜெபம் பண்ணி வருவாங்களா, மெழுகுத்தீர் எடுத்துன்னு நான் எப்படினாச்சும் பாஸ் ஆகிடணும் மாதாவே. பாஸ் ஆகிட்டேன்னா நான் 10 மெழுகு தருவேன். நான் அப்போவே லஞ்சம் கொடுக்க ஆரம்பிச்சிடறான் இல்லையா? நீ ஒழுங்காக படிச்சுட்டு மாதா கிட்ட என்ன வேண்டணும், மாதாவே நான் படித்ததெல்லாம் ஞாபகத்தில் வர வச்சு நான் எப்படியாச்சும் பாஸ் ஆவேன் அப்படின்னு சொல்லி வேண்டுனா பரவாயில்ல. நீ புக்கே தொடலை, புக்கே தொடலை. உனக்கு ஃபர்ஸ்ட் பியூசி புக்கா செகண்ட் பியூசி புக்கானே தெரில. மாதாவே நான் பாஸ் பண்ணிடு அப்படின்னா மாதாவுக்கு லஞ்சம் கொடுக்குறோமா? இல்லையா? அதற்காக அல்ல அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அதற்காக அல்ல. அன்னை மரியாளை நாடி எதற்காக வருகிறோம் என்று சொன்னால், அவரை நாம் பிரதிபலிக்க வேண்டும். பிரதிபலிக்க வேண்டும் என்று சொன்னால், ஒரு கண்ணாடி போல ஆண்டவர் இயேசுவின் அருமையான சீடராக இருந்து அவர் வாழ்ந்தார். அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, என்னுடைய சீடத்துவம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், எவ்வாறு அன்னை மரியாள் ஆண்டவர் இயேசுவுக்கு உகந்ததாக வாழ்ந்தாரோ அந்த வாழ்க்கை என்னுடையதாக வேண்டும். முதல். இரண்டாவதாக, தூவும் பிரசித்தியும் அப்படின்னு சொல்லுவாங்க. மரியான் சேனலில் இருக்கிறவங்களாம் இருப்பாங்க, பிரசித்தியம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன பிரசித்தியம் அப்படின்னா, அவருடைய பாதுகாப்பிலே. அப்போஸ்தலர் பணியில் நாம் படிக்கிற பொழுது அன்னை மரியாள் முதல் திருச்சபையோடு வளர்கிறார், திருச்சபையோடு ஜெபிக்கிறார். ஆகவே அந்த மக்களை ஒருங்கிணைத்து அவருக்கு அமைதியும் சமாதானத்தையும் கொடுத்து ஆண்டவர் சொல்ல வந்த வார்த்தைகளை நிறைவேற்ற அவர்களும் சமர்ப்பிக்க வேண்டும் என்கின்ற ஒரு ஜெபத்தை முன்னிட்டு அவர்களுக்கு ஒருங்கிணைப்பவராக இருந்தார் அன்னை மரியாள். அதை இன்னைக்கு நாம் கற்றுக்கணும், இதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் உள்ளத்திலே அன்னை மரியாளை பிரதிபலிக்க வேண்டும், அவரை போல வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அவரை போல வாழ கற்றுக்கொள்ள. எப்படி சாமியை வாழ்றது அவரை போல கேட்கலாம் இல்லைங்களா? ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா? ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா? தாய்மார்கள் சொல்லணுமா வேணாமா? சொல்ல நிற்க வச்சிருமா ஆமேன்னு சொல்லிட்டா
பின்ன சொல்லுங்க, ஏதாவது ஒன்று சொல்லணும். ஓகே, ஆண்டவர் இயேசு காணாம போயிடுறார். காணாம போயிட்டு இந்த அம்மா வந்து நாசரேத்துக்கு கிளம்பிட்டாங்க. ஒரு 3 நாள், ஒரு 1.5 நாள். அப்புறமா தான் தெரியுது ஆண்டவர் இயேசுவா காணோம். தேடி வராங்க. ஜெருசலேமுக்கு வரும் பொழுது ஆண்டவர் இயேசு சட்ட வல்லுநர்கள் மத்தியிலே இருக்கிறார். அப்பொழுது என்ன சொல்லுகிறார்? மகனே, எங்களுக்கு ஏன் இவ்வாறு செய்தாய் அப்படின்னு. இல்லையா? நாம என்ன சொல்லியிருப்போம் சொல்லுங்க? மூதேவி சொல்லியிருக்குமா இல்லையா? நானாச்சும் ரொம்ப டீசெண்டாக சொல்கிறேன். இங்கே வந்து டீசெண்டாக தான் சொல்ல முடியும். நிறைய வார்த்தைகள் எல்லாம் கேட்டுக்கிறேன். சண்டை வரும்போது எவனாச்சும் டிக்ஷனரி எழுதுனா, கெட்ட வார்த்தை டிக்ஷனரி, அந்த டிக்ஷனரிலே இருக்காது. அதை விட வல்லமையாக நீங்கள் பேசுவீங்க. இல்லையா? நானும் தான். இல்லையா? ஆனால் அன்னை மரியாள் அவ்வாறு நடந்து கொள்ளவில்லை. தன் கோபத்திலும் தன் தனத்தை விட்டு கொடுக்காமல் வாழ்ந்தார். ஓகே, உன் பிள்ளைகளை நீங்க திட்டி திருத்துறதை விட அன்பால் இன்னும் அதிகமாக ஜெயிக்க முடியும். ரொம்பவும் கொடுக்கக்கூடாது. ரொம்பவும் கொடுத்தா வந்து என்ன பண்ணுவாங்க? தலைமையில வந்து உட்காந்துக்குவாங்க, இறங்கவே மாட்டாங்க. எப்போ அடிக்கணுமோ அப்போ அடிக்கணும், எப்போ உதைக்கணுமோ அப்போ உதைக்கணும், எப்போ கொஞ்சணுமோ அப்போ கொஞ்சணும். ஒரு சில சமயத்தில் வந்து நம்முடைய தந்தைமார்கள் சொல்லுவார்கள், என் பிள்ளைய நான் ஃப்ரெண்டு மாதிரி வளர்க்குறேன் சாமி அப்படின்னு. நீ ஃப்ரெண்டு மாதிரி வளர்த்தா வந்து உங்கள் அப்பாவுக்கு எங்கே போவான் அவன்? அப்பாவை தேடி எங்கே போவான்? ஃப்ரெண்டு மாதிரி இருக்கிற, ஓகே ஃபைன், அதெல்லாம் ஓகே. நீ அப்பா ரோல் பண்ணும் பொழுது நீ ஃப்ரெண்டாக இருந்தானா அப்பா ரோலை எப்படி பண்ணுவ? அப்பா நான் சொல்லுவான். அதுக்கு தான் வந்து அவன் வளர்ந்து கல்யாணம் ஆன உடனே ஃபஸ்ட்டு நீ வெளியே போடான்னு சொல்கிறான். அப்போ சாமியாட்ட ஓடி வருது, சாமி சாமி என் பிள்ளை வந்து வீட்டை துரத்துட்டான் சாமி அப்படின்னு. நானா சொன்னேன் ஃப்ரெண்டாக வளடா அப்படின்னு? நானா சொல்ல? திருவிவிலியம் சொல்லுகிறது, உன் மகன் தவறு செய்த பொழுது அவனை அடித்து திருத்த மறக்க வேண்டாம். ஏனென்றால் இன்றைக்கு நீ அடித்து திருத்தினால் நாளை அவன் பெரிய பள்ளத்தில் விழுவதை நீங்கள் தடுப்பீர்கள். அப்ப யார் செய்ய முடியும்? ஃப்ரெண்டா செய்ய முடியும்? தகப்பன் தான் செய்ய முடியும். தகப்பன் தான் செய்ய முடியும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, மிகவும் முக்கியமான ஒரு விஷயம், நம்முடைய இந்த குடும்ப வாழ்க்கை என்பது திருச்சபை. இந்த குடும்ப வாழ்க்கை என்பது திருச்சபை. இந்த திருச்சபையை ஒருங்கிணைத்து காப்பவர் அன்னை மரியாள். ஒருங்கிணைத்து காப்பவர் அன்னை மரியாள். அவர் ஜெபம் தான் உங்களை ஒருங்கிணைத்து காக்கிறது. அந்த ஜெபத்திற்காக நீங்கள் அவரை நாடி வர வேண்டும். அவரை நாடி வர வேண்டும். ஏன் திருச்சபை உங்களை டெய்லி ஜெபமாலை சொல்லுவான்னு ஏன் சொல்லுது? அன்னை மரியாளுக்கு பிடித்த மிக முக்கியமான, அதிகம் நேசித்த ஒரு ஜெபம் என்று சொன்னால் ஜெபமாலை. வீட்டில் சொல்லுங்க, ஒன்றா உட்காந்து சொல்லுங்க. ரொம்ப நேரம் ஆயிடாது, 15 நிமிஷம் ஆகும், அவ்வளவுதான். அந்த 15 நிமிஷம் கூட நான் அன்னை மரியாளோடு ஜெபிக்க முடியவில்லை என்று சொன்னால் எத்தகைய திருச்சபை நான் கட்டி எழுப்புகிறேன் என்பதை நாங்கள் முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, தூவும் பிரசித்தியும் கடைசியாக அன்னை மரியாள் இத்துணை சிறப்பு மிகுந்தவர். ஆகவே தான் திருச்சபை அவரை இறைவனுடைய தாய் என்பதாக அவரை கௌரவிக்கிறது. ஆனால் அன்னை மரியாள் கடவுள் கிடையாது. அன்னை மரியாள் கடவுள் கிடையாது. அந்த கடவுளுடைய ஸ்தானத்திற்கு அன்னை மரியாளை எடுத்துக்கொண்டு செல்லக்கூடாது. அவர் புனிதர்களில் முதன்மையானவர். நல்லா புரிஞ்சுக்கணும். உங்களுடைய ஆராதனை என்பது ஆண்டவருக்கு மட்டும்தான். அன்னை மரியாளுக்கு ஆராதனை இல்லை. அன்னை மரியாளுக்கு இட்ஸ் a veneration, not adoration. பல நேரத்தில் அன்னை மரியாள் மீது இருக்கின்ற அன்பை நாம் தவறாக புரிந்து கொண்டு அவரை கடவுள் என போற்றுகிறோம். தவறு. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அது செய்யக்கூடாது. அன்னை மரியாள் புனிதர்களில் முதன்மையானவர், இறைவனுக்கு தாய், எனக்கு தாய், உங்களுக்கு தாய். அந்த தாயை போல வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த தாயின் ஜெபத்திலே வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த ஜெபத்திற்காக நான் ஜெபிக்க வேண்டும். அதை தான் நாம் இன்று கற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான நாளை ஆரம்பிக்கிற பொழுது இந்த தாயின் ஜெபங்களுக்காக மன்றாடுவோம். அவர் ஆண்டவருடைய தாய் மட்டும் கிடையாது, நம் ஒவ்வொருவருடைய தாய். காணா ஒரு திருமணத்திலே
அருளப்பொழிந்த நற்செய்தி 2வது அதிகாரத்தில் காணா ஒரு திருமணத்திற்கு போறார். அவர் யாருமே நீங்க அதை செய்யுங்க இதை செய்யுங்கன்னு சொல்லல. ஆனால் அந்த குடும்பம் ஒரு கஷ்டத்தில் இருக்கிற பொழுது மகனிடத்தில் ஓடோடி செல்கிறார். மகனே, அந்த குடும்பத்தில் கஷ்டம் இருக்கிறது, அவர்களுக்கு ஏதாவது செய்யக்கூடாதா? இன்றும் அதுதான் நம் பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறார், மகனே, என் பிள்ளை ரொம்ப கஷ்டப்படுறான், எனக்கு ரொம்ப பிடித்தமான குடும்பம், அந்த குடும்பத்திற்கு நீ ஏதாவது செய்யக்கூடாதா? இது அன்னை மரியாளுடைய ஜெபம். ஆனால் இந்த ஜெபத்தை அவர் செய்வதற்கு அவர் அன்பிலே அருகதை உள்ளவர்களாக நாம் வாழ வேண்டும். ஆகவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த ஆண்டிலே அன்னை மரியாள் நம்மோடு பயணம் செய்கிறார், நம்மோடு ஜெபிக்கிறார், நம்மை அன்பு செய்கிறார் என்ற நம்பிக்கையோடு உங்கள் இந்த ஆண்டை துவங்கள். அன்னை மரியாளின் அன்பும் ஆசீரும் எப்பொழுதும் உங்களிலே இருக்கும். அவர் வழியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு மனு உருவாகி உங்கள் இதயத்திலேயும் உள்ளத்திலேயும் இல்லத்திலேயும் மனு உருவாகி உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவார். ஆமென்.